இன்றைக்கி ஒரு பெரிய நேந்திரக்காயோட வாழைப்பூ தான் கிடச்சிது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா காராமணியும் சேர்த்து தான் எப்பவுமே பொரியல் பண்ணுவேன். அதனால் ஒரு பக்கம் காராமணி வந்து வேக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த வாழைப்பூ கிடச்சிதுன்னா அது உள்ளே இருக்கிற வெள்ளை கலரில் இருக்கிறத அப்படியே வந்து காய் சீவத்தில் சீவி தான் வந்து பொரியல் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற பூ இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கிற குடலு தோலுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மசாலாவாக தேங்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நான் வந்து காந்தாரி மிளகு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அம்மியில் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் கூட இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காராமணி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூ சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கிளறி விட்டாலே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலையும் இதில் சேர்த்துக்கிட்டு அதே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி காராமணியில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இறக்குற டைமில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குனாலே ஒரு சூப்பரான காராமணி வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.